ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தின் நாளாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வாக்கு தத்தத்தை, உறுதிப்பாடை தருகிறார். உன் ஆகாரத்தை இனி உன் சத்துருக்களுக்கு கொடே, உன் கையின் பிரயாசமாகிய உன் திராட்சை ரசத்தை அவர்கள் அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. ஏன் ஆண்டவர் இதை பயங்கர, அதாவது ரொம்ப உறுதியாக சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, என் கரத்தின் மேலும் என் புத்தியின் மேலும் நான் ஆணையிடுகிறேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி சொல்கிறாரு, நான் உனக்கு இதை நிச்சயம் செய்வேன், செய்யாமல் போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்வில் இதுவரை நமக்கு தெரியாமலேயே சில சத்துருக்கள் நம்ம ஆகாரத்தை உண்டிருப்பாங்க. சத்துருக்கள் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பிணந்தண்ணி கழுகுகளைப் போல பிடுங்கி சாப்பிட்ருப்பாங்க. நம்முடைய சத்துருக்களுக்கு நமக்கு தெரியாது, யார் சத்துரு என்னன்னே தெரியாது. ஆனால் அழகாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உரிந்து அவங்க தன் பக்கமாய் அதை மாற்றியிருப்பார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் அவனுக்கு கொடேன், உன் சத்துருக்கு நான் கொடுப்பதில்லை. அவனுடைய பிரயாசங்கள், அவனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நான் தடுத்து, உனக்குரியதுன்னா உனக்குரியது தான், உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு நான் கொடுக்குற நன்மைகள், அது உன்னுடைய கரத்தில் உனக்காக நான் கொடுப்பதை நீ தான் அனுபவிக்க போகிறாய். பிரயாசப்படுகிறீங்க. பிரயாசப்படுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு திராட்சை பழத்தை எடுத்து அதை பிழிந்து அதை ரசமாக்கி அதை கொண்டு வர்றது என்பது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. திராட்சை ரசத்தை பிழிந்து எடுக்கிற அந்த வேலை என்பது ரொம்ப லாங் ப்ராசஸ். அது திராட்சை பழத்தை தோட்டத்திலேருந்து அறுத்து கொண்டு வரணும். அந்த குலைகளை நல்லா கழுவி அதை அவிச்சு அதை காய வச்சு அதை பாதுகாப்பாக வைக்கணும். அந்த பாதுகாக்கப்பட்ட திராட்சை குலைகள், வத்தல்கள், அந்த வத்தல்களை மறுபடியும் எப்போ நமக்கு தேவையோ அந்த வத்தல்களெல்லாம் நல்லா எடுத்து போட்டு அதில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு இரவு முழுவதும் அதில் அந்த திராட்சையில் நல்லா கொதிக்க வச்சு அதை பிழிஞ்சு எடுத்து அதிலிருந்து கொண்டு வர்ற சாறை தான் எடுத்து கொடுப்பார்கள். அது புளிக்காது. அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், ஆனால் அது புளிக்காது. இது ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. It has to take 40 days. 40 நாள் அதற்கு தேவை. ஏன்னா அதை அறுத்து கொண்டு வர்றதுலேருந்து அதை மறுபடியும் திராட்சரசமாய் மாற்றுகிற அந்த காரியம் வரையிலும் 40 நாள் எடுக்கும். பிரயாசம். நம்ம இவ்வளோ பிரயாசப்படுவோம். யாரோ ஒருத்தர் வந்து கடகடகன்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிட்டாக்கா எப்படி இருக்கும்? நம்ம பிரயாசப்பட்டு நம்ம அந்த திராட்சை ரசத்தை எடுத்து வைப்போம். யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டு நமக்கு வெறும் எம்டி வெசலில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி தான் பல நேரங்களில் பலர் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. என் சத்துருக்கள் என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, அவன் பிடுங்கி சாப்பிட்றது, அதை என்னால் தடுக்க முடியல. என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, நான் பிரயாசப்பட்டு கொண்டு வந்து வைக்கிறேன், அதை திருடி கொண்டு போயிடுறானுங்க, தூக்கிட்டு போயிடுறானுங்க. இப்படி சம்பவங்கள்
நடந்து கொண்டிருக்கிறத நம்ம எட்ட இருந்து, அதாவது கிட்ட போய் நம்ம உற்று பார்க்குறோம், எட்ட இருந்து உற்று பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இனி உன் சத்துருக்களுக்கு உன் ஆகாரத்தை நான் இனி உன் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் கரத்தை வச்சு சொல்கிறேன், என் கரத்தை நீட்டி நான் உனக்கு உறுதிப்பாடு அளிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அவன் எவன் சத்ருவாக இருந்தாலுமே உன் பிரயாசத்தை அவன் தொட முடியாது, எடுக்க முடியாது. எடுத்தா அவன் கதையை அவ்வளோதான், மாற்றிடுவேன். எல்லாத்தையும் அவனை அகற்றி போடுவேன். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நினைப்பாங்க, இதை வச்சே நம்ம வாழ்க்கையை நடத்திடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு திறமை இருக்குது தெரியுமா அப்படின்வார். என்னையா திறமை அப்படின்னா, யார் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு இருக்குன்னு நான் பார்த்துட்டேன்னா அந்த காசை என் பாக்கெட்டில் கொண்டு வந்துடுவேன். எப்படியாவது என் பாக்கெட்டுக்கு வந்துடும். அது நம்ம அவங்கக்கிட்ட பேசி அதை நான் என் பக்கம் வாங்கிடுவேன், என்கிட்ட வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன், அட பாவிங்களா, இப்படி ஒரு மெத்தட் வச்சு குழப்பம் நடத்துகிறீங்களா அப்படின்னா. ஆமாம், அடுத்த ஆள்கிட்ட போய் நின்று என்னத்தையோ பேசி கீசி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரயாசத்தை பலனெல்லாம் உருவிட்டு போகிற ஒரு கூட்டம். திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து, நான் அப்போ தான் யோசித்தேன், என்னடா இது இப்படி திறமையா? என்ன திறமைன்னா, ஃப்ராட் தானே, ஏமாத்துகிற திறமை தான். ஒரு ஆள் கொஞ்சம் பணம் வச்சுருந்தார், ஒரு 50,000 ரூபாய்க்கிட்ட அவர் கையில் வச்சுருக்கார். அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கார். உடனே இந்த இவர் போய் சொல்கிறாரு, பிரதர், நான் ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன பிஸ்னஸ்னால், நம்ம கருவாடு வாங்கி விற்போமா? சரி, கருவாடு தானே, கருவாடு பிஸ்னஸா? என்ன கிடைக்கும் அதில்? ஐயோ, பயங்கர லாபம் கிடைக்கும். பாருங்கள், ஒரு மூட்டை கருவாடு தான், ஒரு 20,000த்துக்கு ஒரு மூட்டை கருவாடு எடுத்தோன்னா அது அவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்குன்னு அவர் கணக்கு பண்ணி ஒரு மூட்டை 2,000 3,000த்துக்கு நமக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னோடனே இவரும் கோழி தீவனத்துக்கு அனுப்பலாம், இதுக்கு அனுப்பலாம், அதுக்கு அனுப்பலான்னு சொன்னோன்னே இவரும் சம்பமாக ஓகே ரைட் பிரதர், அப்போ நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படியே பிரதர், சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணி அந்த 50,000த்தை பிஸ்னஸில் இதில் போடணும், அதில் போடணும், இதில் போடணும், அதில் போடணும், எந்த 50,000த்தை இவன் சாப்பிட்டான். எடுத்துட்டு கடைசியில் அந்த லாஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் லாஸ், பார்ட்னர்ஷிப் க்ளோஸ், மேட்ரு முடிஞ்சுதா? இப்படி தான் அடுத்தவனை ஏமாற்றியே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கூட்டம். சத்ருவா அவன் மனைவி எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, பிள்ளைங்க எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. வீட்டுக்காரர் ஏதோ கொஞ்சம் காசு வச்சுருக்காரு, அதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அவர் ஏதாவது சின்ன வியாபாரம் பண்ணலான்னா, இவன் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டானே, இந்த பிஸ்னஸில் கொண்டு போய் விட்டு அனுபவமே இல்லாமல் இதில் போய் மாட்டி எல்லாம் நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தார் அவர், எப்போ உன் சக்காந்தமே எனக்கு வேணும், உன் உறவே எனக்கு வேணான்னு போயிட்டார் அந்த ஆள்கிட்ட. அப்போ நம்ம பார்க்குறோம், கண்கள் கூட பார்க்குறோம், சத்துருக்கள் உருவியை எடுத்துகிட்டு போகிறத. கர்த்தர் சொல்கிற, இனிமே உன் சத்துரு உன் ஆகாரத்தை தொடர்றதில்லை, நீ பிரயாசப்பட்டு எடுக்கிற திராட்சை ரசத்தை அவன் பருகுவதில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை சத்துருக்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, சத்துருக்களுடைய பிடியிலிருந்து, சத்துருக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு ஆண்டவரை துதி. கர்த்தர் நல்லவர்.